சூர்யா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு. வாடிவாசல் படத்தை பொறுத்த வரைக்கும் 2020லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ முடிய படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி சோசியல் மீடியால படம் டிராப் ஆயிட்டு அப்படிங்கிற அப்டேட் வந்தாலும் படம் டிராப் ஆகல அப்படிங்கறத கலைப்புலிதான அவர்கள் அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ ரீசெண்டா கூட வெற்றிமாறன் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, விடுதலை படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாடிவாசல் படத்தோட ஒர்க்கை தொடங்க போறோம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. விடுதலை படத்தை டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தோட சிஜி ஒர்க்குக்காண்டி லண்டன் போக போறாரு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. வாடிவாசல் படத்துல வரப்போற ஜல்லிக்கட்டு காளைக்கான சிஜி ஒர்க்கு தான் லண்டன்ல போய்கிட்டு இருக்கு. அதை ஃபைனல் பண்றதுக்காண்டி வெற்றிமாறன் லண்டன் போக போறாரு. இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சின்னதா ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா உண்மையான ஜல்லிக்கட்டு காளைய சூர்யா அடக்குற மாதிரி ஒரு சீனை மேக் பண்ணியிருந்தாங்க. இதை ஷூட் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. படம் ஷூட் பண்ணும்போது இது மறுபடியும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஜல்லிக்கட்டு காளைக்கான சிஜி ஒர்க் லண்டன்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கிடுவாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வேட்டையன் படத்தோட காரணமா போஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா படம் நவம்பர்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் அன்அஃபிஷியல் அப்டேட் பண்றாங்க. ஆனா அஃபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சூர்யா 44 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தமான் ஊட்டி அப்படின்னு 2 ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப கரண்ட் ஷெட்யூல கேரளால உள்ள தொடுபுலால ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.